ஹை ஃப்ரெண்ட்ஸ், வரன் தேடும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இன்றைய வரன்களை பார்ப்போம். பெயர் கலைவாணி, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல, ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு பிஏ முடிச்சிருக்காங்க. இவங்க ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு 2 சென்ட் நிலம் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஒரு 2 பிளாட் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ஒரு வீடு வாடகைக்கு விட்டுக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களுடைய கணவர் வந்து இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க 2 பெண் குழந்தையோட அம்மா அப்பா வீட்டுக்கே வந்துட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க ஹஸ்பண்ட் வீட்டு சைடு ஓரளவு ரிச் ஃபேமிலிங்கிறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் லேண்ட்லாம் கொடுத்துருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க அம்மா வீட்டு சைடும் இவங்களுக்குன்னு தனியாக கொடுத்துருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா வரக்கூடிய மணமகன் தன்னோட குழந்தைகளை ஏற்றுக்கிட்டு தன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வீட்டோட மணமகனாக வேணும்னு கேட்டிருக்காங்க. அவருக்கு திருமணமாகி இருந்தாலும் ஓகே தாங்க. குழந்தையோ மனைவியோ இல்லாதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. மேலும் மணமகன் மாதம் ஒரு 15,000 to 20,000 சம்பளம் வாங்குறவராக இருந்தாலும் ஓகே, இல்லை சம்பளம் குறைவாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. நல்ல ஒழுக்கமானவராக இருந்தால் போதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்தவரின் பேர் பார்த்திங்கன்னா ஸ்ரீதேவி, வயது 35 வயது ஆகுதுங்க. ராசி ரிஷப ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்து மதத்தை சார்ந்தவங்க. ஜாதி தடையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. படிப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்க 10ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க டெய்லரிங் கடை வந்து சொந்தமாக வச்சு நடத்திட்டு வராங்க. நல்ல ஒரு வருமானம் தான் சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்திங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் முக்கியம், செகண்டாக இருந்தாலும் முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா மதுரையில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்திங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மற்றபடி பெரிய வசதியெல்லாம் எதுவும் இல்லைங்க. ஸோ ஒரு 3 டெய்லர் மிஷின் வச்சு இவங்க வந்து கற்றுக் கொடுத்துட்டு கிளாஸ் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுடைய கணவர் வந்து எதிர்பாராத விதமாக ஆக்சிடெண்ட்டில் வந்து கால் தவறிட்டதுனால இவங்க தனிமையில் வசிக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. ஸோ ஆனால் இவங்க அம்மா வீட்டுக்கெலாம் போகலைங்க. ஹஸ்பண்ட் வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ இவங்க வீட்டுக்கு ஒரே பையனுங்கிறதுனால இவங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்க அம்மா மட்டும் இவங்க கூட வந்து இருக்கிறதாகவும் இவங்களுக்கு இப்போ மறுமணம் பண்ணுறதாகவும் முடிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. மணமகன் நல்ல ஒழுக்கமானவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. குறிப்பாக வந்து குடிப்பழக்கம் இல்லாதவராக வேணும்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு குழந்தைங்க எதுவும் இல்லாதனால அவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் 1 நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு கட்டணமாக ₹1 கூட செலுத்த தேவையில்லை. முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமே. இதுபோன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.